everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீக்லி ரீடிங் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ், ஓகே, டு செலக்ட் ஃப்ரம். Pile 1 Tiger Eye Crystal, Pile 2 Rose Quartz, Pile 3 Amethyst, okay? Pile 1, Pile 2, Pile 3. So close your eyes, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட்டுக்கோங்க 3 times. கண்களை திறந்து பாருங்க. வித்தவுட் செகண்ட் தாட் எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் Pile 1. ஹாய் Pile 1, யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ இது உங்களுக்கான வீக்லி ரீடிங் என்ன பார்க்கலாம் Pile 1. ஸோ ஒரு 5 டேஸ்க்கு டெய்லி டேரோ போட முடியாது, அதனால இந்த 1 வீக் மட்டும் வீக்லி ரீடிங், ஓகேவா? ஸோ 7 டேஸ்க்குரிய பலன், ராசி பலன், ஐ மீன் 7 டேஸ்க்குரிய பலனை நம்ம இதில் பார்த்துடலாம், ஓகே? ஒரு நாள் எப்படி இருக்க போகுது, 7 நாளைக்கு பார்த்துடலாம். So let's see Pile 1. Please put it what about the messages for Pile 1 for the next 7 days. அடுத்த ஒரு 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம், ஓகே? So let's see. So Pile 1 நான் இதை எப்படி 3ஆ பிரிச்சிருக்கேன்னா, பிகினிங் ஆஃப் த வீக், ஓகேவா, மிட் ஆஃப் த வீக், அப்புறம் லாஸ்ட் செஷன் ஆஃப் த வீக் அப்படி எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ லெட்ஸ் see. ஓவரால் எனர்ஜி 3 ஆஃப் கப்ஸ் தெரியுது. சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது Pile 1. சாரி. ஸோ பிகினிங் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சில விஷயங்கள் உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களை நீங்களே வந்து உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம். இது நம்மளால் முடியுமோ முடியாதோ, ஓகே, அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு மித்தவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கலாம். அவங்க உங்களை வந்து குழப்பி விட்டுருக்கலாம், வேறு தேர்ட் பார்ட்டிஸ் குழப்பி இது, அதனால உங்களால் முடிவெடுக்க முடியாமல் சோஃபார் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது, ஓகே? ஸோ பிகினிங் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அதை நோக்கின உங்களுடைய பிளான் இருக்கும். அண்ட் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, வருமோ வராதோ, சில விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு தாட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டிலே ஆகிட்டு இருக்கிறது இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுற சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வருது அப்படின்றத பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ அண்ட் மேபி சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் வருது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்றது என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது அப்படியே மாறுது, ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு பிளானை வச்சுருக்காங்க, அதை வந்து அவங்க செயல்படுத்த போகிறாங்க, ரைட்? அது ஒரு கால சூழல் அது மாதிரி, ஓகேவா? ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரைட்? இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா இனி அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு நல்ல எனர்ஜி வந்து வரப்போகுது, அந்த மாதிரி இருக்குது, ஓகே?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தோம்னா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். ஓகேவா, சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அண்டு சில பேருக்கு வந்து மேரேஜ் ரிலேட்டடாக நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இல்லை செலிப்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை செலிப்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஓகேவா, இல்லை ஏதோ ஒரு புதிய விஷயம் ரிலேட்டடாக முடிவு எடுக்கிறதுல ஒரு ஆக்ஷனை பற்றி யோசனை ஓடும். பட் அந்த ஆக்ஷன் எடுப்பீங்க, எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. மோரோவர் அதுவே பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். ஸோ நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இங்கே இருக்குது. நல்லா யோசிச்சு பொறுமையாகவே வந்து தான் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி. ஓகே, ஸோ சில பேருக்கு வர்ற ஆப்ஷன்ஸ் வந்தாலுமே அதில் ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. அதனால் அவசரப்படாமல் நல்லா யோசிச்சுட்டு எது நிலையாக நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் மிட் ஆஃப் த வீக்கில். ஓகேவா, ஸோ சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பர்சன் வந்து வருவாங்க, ஸ்லோலி தே ஆர் கம்மிங். மேபி உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம் வருவாங்களா மாட்டாங்களான்னு. பட் கண்டிப்பாக வந்து வருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு உறவை தரும். பட் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. சில பேருக்கு நியூ லவ் இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்லா இன்னும் டீப்பாக வந்து ஒரு புரிதல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இல்லை சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் மாறுது. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீக்கில் ஒரு ரீயூனியன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் என்ன தெரியுதுன்னா சில பேர் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் சப்போஸ் ரீயூனியன் வர்றாங்க, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் பார்க்க முடியுது. ஓகே, உங்களுக்கு வர்ற சப்போர்ட்டையோ சம்வாட் அது எனக்கு வேண்டாம், இது வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் கட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. சில பேர் அப்படி இருக்கலாம் எண்ட் ஆஃப் த வீக்கில். இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்க்குறேன்னா உங்கள் பர்சன் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருந்தவங்க அதில் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருந்தவங்க சூழ்நிலை மாறி கிளம்பி வர்றதா இல்லையான்ற ஒரு யோசனையில் முடிவெடுத்து வராங்க. ஆனால் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு இது இங்கே ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஃபார் சம் அது வந்து ரெசனேட் ஆகலாம். ஓகே, அண்டு மீதி பேருக்கு எப்படி இருக்கலாம்னா ஒரு சிலர் எப்படின்னா ஒரு நியூ பிகினிங்கை யோசிச்சு நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஓகே, பைல் 1. ஸோ எண்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர் வருது, கரியர் ரிலேட்டடாகவும் வரலாம். வர வேண்டிய மணி வராமல் இருக்குது அப்படின்னா அது வர்றதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம், ஜாபு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனிஹவ் இந்த கம்மிங் வீக்கில் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஸோ சம்வே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. பட் எனிஹவ் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் see some guidance for you. So let's see some guidance for you. File 1 பார்க்கலாம். ஓகேவா, பிகினிங் ஆஃப் த வீக்குக்கு ஒரு கைடன்ஸ். ஸோ மிட் ஆஃப் த வீக்குக்கு ஒரு கைடன்ஸ். எண்ட் ஆஃப் த வீக்குக்கு ஒரு கைடன்ஸ். ஓகேவா,
ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் த வீக் உங்களுக்கான கைடன்ஸ் 8 ஆஃப் கப்ஸ். ஓவரால் எனர்ஜியே வந்து 8 ஆஃப் கப்ஸ் வந்தது. சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் சில பேர் வந்து மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி உங்களுக்கான ஒரு கஷ்ட காலத்துலேருந்து மூவ் ஆன் ஆகலாம். இங்கே சில பேர் உங்கள் பர்சன் வேண்டாம் அப்படின்றதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, ஸோ யூ ஃபீல் அ டீப் லாங்கிங் ஃபார் சம்திங் மீனிங்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் ஒரு வேறு டைரெக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு எதுவும் வந்துட்டு பெரிய ப்ராக்ரஸ் இல்லை, ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் எ நியூ டைரெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கரியர் ரிலேட்டடாக போகலாம். சில பேர் வீடு மாறி போகலாம். இங்கே நம்ம வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு மாற்றம் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படுது. வீடு மாறலாம், சிட்டியே மாறலாம். சம்வாட் ஒரு இம்பார்ட்டன்ட் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு சரியானதோ அதை நோக்கி உங்களுடைய ஒரு பயணம் இருக்கும். ஓகே, பிகினிங் ஆஃப் த வீக்கில். மிட் ஆஃப் த வீக்கில் சீயிங் கிளியர்லி. எல்லாம் இங்கே வந்து கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ வந்து ஒரு தெளிவு வரும். ஸோ தெளிவு ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டெசிஷன் எடுங்க. ஒரு கன்ஃபியூஷனை பேஸ் பண்ணி எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஸோ பாஸ்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்துட்டு எப்படி என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை இதுவரை ஒரு விதமாக யோசிச்சிருப்பீங்க. இந்த மிட் ஆஃப் த வீக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு பிரச்சனை நடந்தால் எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் ஓவர் இமோஷனல் ஆகும். அதே இது 2 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் இமோஷன் கம்மியாகும். 4 நாள் ஆச்சுன்னா ஒரேடே அதை வந்துட்டு ஒரு 0 ஸ்டேட்டுக்கு போயிடும். அது மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையில் வேறு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீக்கில் வந்து அதை கொஞ்சம் பெட்டராக மாற்றி யோசிக்க போகிறீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் வந்து கிடைக்கும். அண்டு எண்ட் ஆஃப் த வீக்கு 7 ஆஃப் கப்ஸ். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சாய்ஸஸ் இருக்கும். பட் எனிஹோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ரைட், எது சாய்ஸஸ் நிறையா இருக்கும்போது எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது வேற, உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றது வேற. ஓகேவா? ஸோ விஷயங்களை தள்ளி போடாமல் ஒரு முடிவை எடுப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸை, யூனிவர்ஸை வந்து கண்டிப்பாக கைடன்ஸுக்கு கூப்பிடுங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அந்த நீங்கள் செலக்ட் பண்ண போகிற சாய்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும். ஒரு செலிப்ரேஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட். ஸோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நினச்சிக்கோங்க. இந்த வீக்கில் அது நடக்குமா நடக்காதா, எனி கொஸ்டின், இட் மேபி எனி கொஸ்டின். இந்த வீக்குக்கான பதில், ஏஞ்சலுடைய பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏஞ்சலுடைய பதில் என்ன பார்க்கலாம். லுக் ஃபார் அ சைன். எஸ், வாவ், வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் இருக்குது. சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம், பட் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இருக்குது. லுக் ஃபார் ஏ சைன்னா உங்களுக்கு கனவு மூலமாக தெரியப்படுத்தலாம், இல்லைனா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க வைங்க, அப்போது அது மூலமாக உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. மோரோவர் இங்கே டைரக்ட் ஆன்சராக எஸ்ன்ற ஒரு ஆன்சரே உங்களுக்கு வந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், இன்னும் சில மாதங்களில் அப்படின்ற ஒரு பதிலும் கிடச்சிருக்கு. ரைட். அண்ட் ஒன் மோர் திங், ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், சப்போஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சில மெசேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் சம்வாட் ஒரு ரிலீஜியன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே,
இல்லை அது ஏற்படுதான்னு பாருங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் கோ டிபெண்டன்சி இது வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். ஒருவர் வந்து ஒரு அடிக்ஷன்னால ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி இருந்தால் அப்போ ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது, ரைட்? சம்வாட் இன் எனிவே ஒரு அடிக்ஷன்னால அஃபெக்ட் ஆகி இருக்கலாம், இல்லை அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. your soulmate may differ from your usual type and expectation. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டால் சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் 2 பேருக்கும் நடுவில் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் அது வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ பிரச்சனைகளை தாண்டி வர முடியும். ஏன்னா 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்க முடியும், இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ pile 1, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi pile 2, யாரெல்லாம் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு கம்மிங் வீக், ஓகே, இந்த நெக்ஸ்ட் 7 days எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா pile 2? ஸோ லெட் சி. ஸோ ஒரு கம்மிங் ஒரு 5 days வந்து நான் அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால் டெய்லி டேரோ போட முடியாது. அதனால் வீக்லி டேரோ ரீடிங் நம்ம போடுறோம். இதில் வந்து உங்களுக்கு 1 week எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எப்படி பார்க்கலான்னா வீக்கோட ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த வீக், மிட் ஆஃப் த வீக், அப்புறம் எண்ட் ஆஃப் த வீக்கை பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கைடன்ஸ், ஏஞ்சல் மெசேஜ், ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், ஓகேவா பார்த்துடலாம். ஸோ லெட் சி பிகினிங் ஆஃப் த வீக் எப்படி இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் த மெசேஜஸ் ஃபார் pile 2? Ten of Wands, Temperance, King of Cups, Devil. Mid of the week எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Mid of the week somewhat ஏதோ ஒரு அவசரப்படலாம். ஓகே, Queen of Cups, 6 of Swords, 9 of Swords, Queen of Wands, Hierophant, pile 2. So end of the week. Wow, Ace of Pentacles, 4 of Cups வருது. King of Wands, Justice, 8 of Pentacles, Knight of Wands. ஏற்கனவே ஒரு துளி குச்சி விழுந்தார் போடுறதுனாலே. ஓகேவா? ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம். அது என்ன நீங்கள் கேர் பண்ணணும் கண்டிப்பாக. உங்கள் பர்சன் மேபி வரலாம் உங்கள்கிட்ட, ஆனால் அது வந்து ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப்க்கு தான் வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தெரியுது. ஓகே, லெட்ஸ் சி ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்கலாம். பிகினிங் ஆஃப் த வீக் கொஞ்சம் ரொம்பவே வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள், ஒரு நிறைய ஒரு பேர்டனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுடைய இமோஷன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் ஆகலாம். அண்ட் மோரோவர் இது வரைக்கும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எண்டுக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேவா? ஸோ
உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேபி ஏமாற்றி இருக்கலாம், ரொம்ப இமோஷ்னல் ஆகிருக்கலாம் நீங்கள், இல்லை லவ்ன்ற பேரில் இல்லை அன்பு அப்படின்ற ஒரு இமோஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பேர்டனை கொடுத்துருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக நிறையா வந்து எல்லாத்தையும் நீங்களே இழுத்து போட்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, இல்லை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், எதையுமே வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிகினிங் ஆஃப் வீக் எப்படி இருக்குன்னா இமோஷ்னலாக கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து இட்ஸ் நாட் குட். அது ஒரு டாக்ஸிசிட்டியாக தான் தெரியுது. ஸோ ரொம்ப ஓவர் இமோஷன், ஓவர் அஃபெக்ஷன், அடிக்ஷன், அப்சசிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிகினிங் ஆஃப் த வீக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் இமோஷ்னலி மெச்சூர்டாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டை வந்துட்டு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி இவ்வளோ எனக்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அப்படின்னு இமோஷ்னலாக ஒரு பாதிப்பு அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதை பிரித்து கொடுக்கலாம். நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணல, மற்றவங்கள நம்பாமல் நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணலாம். அப்படி பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமான பேர்டனாக இருக்குது அப்படின்னு நினைச்சா அது என்ன ஆகும், அது வந்து அப்படி நினைக்க வேண்டாம். ரைட்? அது வந்து பிரித்து கொடுக்கலாம். கொடுத்தா வந்து மித்தவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தருவாங்க. ரைட்? அதுதான் பார்க்க முடியுது. நீங்களா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். இல்லைன்னா தாட்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையும் யோசிச்சு அதால் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக இருங்க. ஓகேவா? பேலன்ஸ்டாக வந்து எது பண்ணாலும் அதை வந்து பேலன்ஸ்டாக ஒரு இமோஷ்னலி மெச்சூர்டாக வந்துட்டு அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த பேர்டன் வந்து தெரியாது. ஓகே, ரொம்ப ஹெவியான விஷயங்கள் வந்து வராது. ஸோ பிகினிங் ஆஃப் த வீக்கில் நீங்கள் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மிட் ஆஃப் த வீக் பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ், இங்கே கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ ஐ ஃபீல் உங்களுக்கு வந்து இந்த வீக்கில் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் லவ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, மேபி உங்கள் பர்சன் உங்கள் மேலே ஓவர் அப்சசிவாக இருக்கலாம் சில பேருக்கு, அது உங்களுக்கு பேர்டனாக தெரியலாம். ரைட்? இல்லை நீங்கள் அவங்க மேலே அப்சசிவாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பேர்டனாக தெரியலாம். ஆனால் ஒரு சமநிலை இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஸோ சமநிலையாக கொண்டு போகிற மாதிரி அதை கொண்டு வரணும். ஓகேவா? அண்ட் மிட் ஆஃப் த வீக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர் இமோஷன்ஸ் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் வந்து என்னுடைய சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அதை பற்றின ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ டைரக்ஷன், ஒரு ட்ராவல் இருக்கலாம். ஓகே, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஹெரஃபன். சில பேர் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகே, பட் இன்றைக்கோ ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் தெரியுது. மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் இமோஷ்னலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்? அண்ட் நீங்கள் சப்போஸ் கரியர் ரிலேட்டடாக இல்லை மணி ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் விரும்பின ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்றதை பற்றி ஒரு ஓவர் திங்கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணலாம். அது கொஞ்சம் இமோஷ்னலாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, சில பேருக்கு ஒரு பெரியவங்களுடைய ஒரு கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் தெரியுது. நீங்கள் விரும்பினா மேபி நீங்கள் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை மீட் பண்ணலாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ
மிட் ஆஃப் த வீக்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி போயிடுறீங்க. உங்களை கவனிக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லாததை பார்க்க முடியுது. பிகாஸ் ஓவர் திங்கிங் இருக்கு. ஐம் ஓகே, நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, இது ஓகேவா, இல்லை இதை மாற்றணுமா அப்படின்ற மாதிரி கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, சரியானதான் நம்ம பண்றோமா அப்படின்னு கூட ஒரு ஓவர் திங்கிங் வந்து வரலாம் மிட் ஆஃப் த வீக்ல. ஒரு கமிட்மெண்ட் ஏற்படலாம் சில பேருக்கு. ஓகே, அண்ட் நியூ ஜாப் ஆர் நியூ பொசிஷன், ஒரு ப்ரமோஷன் பற்றின ஒரு ஓவர் திங்கிங், கமிட்மெண்ட்டும் பற்றின ஓவர் திங்கிங் இருக்கலாம். சில பேருக்கு வெரி ரேர், சில பேருக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு லேடியால சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படலாம். அதனால நீங்க ஒரு அதுல ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வேற பாதையை நோக்கி போகிறதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் த வீக்ல எப்படி இருக்குன்னா நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏன்னா இங்க ரொம்ப பேர்டனா தெரியுதா பிகினிங் ஆஃப் த வீக்ல. எண்ட் ஆஃப் த வீக்ல அந்த பேர்டன்ல இருந்து கொஞ்சம் விலகி மூவ் ஆன் பண்றீங்க, ஒரு டைரக்ஷனை நோக்கி போறீங்க. அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அப்போ எமோஷ்னலா நீங்க அஃபெக்ட் ஆகலாம் பிகினிங் ஆஃப் த வீக்ல. அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அப்படி நீங்க போற பக்கத்துல உங்களுக்கான நியூ ஜாப் இருக்கு, அபண்டன்ஸே இருக்கு. ஓகே, எது உங்களுக்கு சரியானதோ அதை நீங்க சூஸ் பண்ணும்போது அதை நோக்கி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க போடுவீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ இங்கே கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பர்சனும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் உள்ள கப்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவராக இருக்கலாம். நீங்கள் எப்படியோ அவங்க அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி. ஓகேவா? நீங்கள் வான்ஸ் எனர்ஜினா அவங்களும் வான்ஸ் எனர்ஜியில் இருப்பாங்க, நீங்கள் கப்ஸ்னா அவங்களும் கப்ஸ் எனர்ஜியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இமோஷ்னலாக மேபி உங்களுக்குள்ள ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் த வீக்கில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் த வீக்கில் என்ன ஆகுது, சரியானது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க போறீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு, ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்க போறீங்க. ஓகேவா? ஸோ மித்தபடி மணி ரிலேட்டடாக பார்த்தாலும் ஜஸ்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சரியானதா உண்மையானதா கரெக்டாக சூஸ் பண்ணி சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்போது அது என்ன ஆகுது, உங்களுக்கு உங்களோட உழைப்பை போடும்போது கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் த வீக், mid of the week, அப்புறம் end of the week. So beginning of the weekல உங்களுக்கு கைடன்ஸ் வந்து 3 of action. ஸோ ரொம்ப அழகா உங்களுக்கு விஷயங்கள் வந்து போகும். அதை கொஞ்சம் பேர்டன் இருக்கலாம், இருந்தாலும் அதை நீட்டாக வந்து எடுத்துட்டு போவீங்க எல்லாத்தையும். உங்களுடைய 3 of wands, this is like நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களை நோக்கி வரும். வருத்தப்படாமல் இமோஷ்னல் ஆகாமல் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வருவீங்க, அதுக்கான ஒரு நேரம். ஓகே, உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் இருக்கு. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி ஏற்படலாம். ஸோ ட்ராவல் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டால் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஓகே, உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் செயல்படணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு அடிக்ஷனோ இந்த டெவில் எனர்ஜியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற வேலையில் பேர்டனாகவும் நினைக்க வேண்டாம், இமோஷ்னலி பேர்டனாகவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, அதனால் நீங்கள் ஒன்றும் பயம் இருக்கலாம் சில பேருக்கு. நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டோமே, கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமா நடக்காதா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, கமிட்மெண்ட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு பயத்தில் ஒரு பொறுமையாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களை தேடி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் மிட் ஆஃப் த வீக்கில் வந்து 6 ஆஃப் தாட், இதே தான் 6 ஆஃப் ஸ்வாட்ஸு. ஸோ இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக வேண்டாம், புதிய பாதை நோக்கி போகலாம். இல்லை விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை புது விதமாக வந்து பார்ப்பீங்க, அப்போ அது பிரச்சனையாக தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாம் இடி மின்னல் அப்படி இருந்த வாழ்க்கை இப்போ அதை கடந்து நீங்கள் வரீங்க. மிட் ஆஃப் த வீக்கில் அதை கடந்து வந்துடுவீங்க. வெரி குட். ஸோ உங்களுடைய டெசிஷன் வந்து என்ன, உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய இலக்கு எங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அதை பற்றின ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு மிட் ஆஃப் த வீக்கில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜேர்னி நீங்கள் போகலாம், ஒரு ட்ராவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீக் 3 ஆஃப் அபண்டன்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களோட நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதை விரும்புகிறீங்களோ அதை பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் உங்களுடைய டேலண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு முயற்சியில் வந்து நீங்கள் ஈடுபடலாம். அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் கூட வேணும், ஒரு வாத்தியார் மாதிரி வேணும் அப்படின்னா கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சில பேர் நீங்களே வந்து டீச் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லி தராங்களா, அக்செப்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? allow your creativity to show. ஓகே, ஸோ உங்களுடைய திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் சில பேர் வந்து டேரோ ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எண்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுக்கான ஒரு அதை பற்றின ஒரு தாட்டு கூட வரலாம் சில பேருக்கு. ரைட், அண்ட் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வீக்குக்கான ஒரு 3 கேள்வியோ இல்லை ஒரு கேள்வியை நினச்சிக்கோங்க. உங்களுக்கான பதில் அல்லது கைடன்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். லுக் ஃபார் அ சைன். இது அப்படியே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு வந்தது, ஷஃபில் பண்ண அப்புறமா அதே தான் வருது. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் கூட சூட் ஆகலாம். லுக் ஃபார் அ சைன், எஸ், வித்தின் 3 months ட்ரீம் மூலமாக வந்து உங்களுக்கு ஏஞ்சல் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக தெரியப்படுத்தலாம். ஓகே, சில மாதங்களில் வந்து நடக்கும், எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. அன்லைக்லி, டு நாட் ஸ்டாப். நீங்கள் விரும்பாத மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேடலை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு உங்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைல் 2க்கு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல், லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள வெட்டிங், ஒர்த் வெயிட்டிங் ஃபார் செப்பரேஷன். ஸோ செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டே ஆப்டிமிஸ்டிக். ஸோ உங்கள் லவ் இன்னும் இருக்குது, அது ஒன்றும் எங்கேயும் காணாமல் போயிடல. ஓகே, பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது.
பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு தகுதியான பர்சன் தான் உங்கள் பர்சன். இங்கேயுமே வந்து நான் கமிட்மெண்ட் நியூ பிகினிங் பார்க்குறேன். ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு எஃபர்ட் நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வெட்டிங்காக நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் அந்த பர்சன் கூட அப்படின்ற மெசேஜ் கிடைக்குது ரொமான்ஸ் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஆடி மாதம் பார்த்தோம்னா ஆக்சுவலி என்ன முடிவு எடுக்க மாட்டாங்க. எனிஹோ வெட்டிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye. Hi pile 3. யாரெல்லாம் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். பைல் 3. ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு 5 to 6 days நான் அவைலபிள் கிடையாது. அதனால் டெய்லி டேரோ ரீடிங் போட முடியாது இன்னும் ஒரு 5 daysக்கு. அதனால் இது வந்து வீக்லி ரீடிங் அண்ட் இந்த வீக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரம்பம் வீக்கில் வார ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், மிடில் எப்படி இருக்கும், வார கடைசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see beginning of the week எப்படி இருக்கும் for pile 3. Please spirit. Queen of Pentacles. Wow. ஒரு காலத்தில் பைல் 3 ஃபுல்லாக டஃப்பாகவே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாகவே வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் பைல் 3யோட நிலைமை சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வருது இப்போல்லாம். ஸோ பைல் 3 மிட் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேர்ல்டு சக்ஸஸ் இருக்கு. சக்ஸஸை நோக்கி போகிறீங்க. உங்களுடைய பொறுமை ஜெயிக்க போகுது. எண்ட் ஆஃப் த வீக். வாவ். 10 of Cups, Tower. ஓவரால் எனர்ஜி ஹார்ட் பிரேக்கு, பெயின், ஏன் ஒய் கன்ஃபியூஷன் இங்கே நல்லா தான் இருக்கு காட்சி பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் see pile 3. பிகினிங் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் இருக்கலாம். நியூலி மேரிடு ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய மேரேஜ் லைஃப் அந்த ஃபேமிலி பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஒரு நியூ ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகலாம். உங்கள் பிஸ்னஸில் ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஐடியாவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? ஒரு சக்ஸஸஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் பிகினிங் ஆஃப் த வீக் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அண்ட் சக்ஸஸ் இருக்குது. ஒரு செலிப்ரேஷன், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது. மணி ரிலேட்டடாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது பற்றின ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். அது வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு மிட் ஆஃப் த வீக் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த விஷயத்துலேருந்து விலகி உங்களுக்கு எது சக்ஸஸை கொடுக்குமோ அதை நோக்கி இருக்கும் உங்களுடைய பயணம். ரைட். அண்ட்
ஸோ மிட் ஆஃப் த வீக்கில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் எப்படின்னா, பொறுமையாக இருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். இமோஷ்னலாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்காமல் பொறுமையாக இருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரியுது. அண்ட் எண்ட் ஆஃப் த வீக் சேலஞ்சபிளாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே சேலஞ்சபிளாக இருக்கலாம், இல்லை நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடாக சேலஞ்சபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. பட் இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா, எனக்கு தேவையா இல்லையான்ற ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே ஏற்படலாம். உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் இதுவரை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். மேரேஜ் ரிலேட்டடாக, சம்வாட் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ரொம்ப யோசித்து போராட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டவர் இருக்குது. அதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கலாம், கமிட்மெண்ட் அமையலாம். அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் beginning of the week. So file 3 1 second ரெண்டு கார்டு வருவேன்றாங்க, இருக்கட்டும். ஸோ பிகினிங் ஆஃப் த வீக், அப்புறம் மிட் ஆஃப் த வீக், ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த வீக் உங்களுக்கான கைடன்ஸ், அவுட் வித் ஓல்டு, இன் வித் நியூ. சரியா? ஸோ புதுசாக ஒரு ப்ரப்போசல்லாம் வருது, ஒரு தெளிவு உங்களுக்கு பறக்குது, தெளிவு பறக்குது. ஓகேவா? அது மூலமாக ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ரைட்? இது வரைக்கும் உங்களுக்கு உதவாத விஷயம் எனக்கு வேண்டாம், தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போக போகிறீங்க. உங்கள் விருப்பம், உங்கள் இதயம் எதை விரும்புதோ அட் த சேம் டைம் அது ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களை வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தாகவும் இருக்கணும், உண்மையானதாகவும் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய மாதிரி, அது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ஹெவன் வந்து உங்களுக்கு சம் சைன்ஸ் காட்டுவாங்க. இந்த டைம் வந்து நீ ஒரு புதிய டைரக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துவாங்க. ஓகே, அது போக ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கேயும் நியூ பிகினிங். ரைட்? இங்கேயும் நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அது 5-2க்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மணி ரிலேட்டடாக அதுவும் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வராமல் டிலே ஆகிட்டு இருக்குன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மிட் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஆஃப் தாட். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இந்த ஹார்ட் பிரேக் மாதிரி எனக்கு தருது. ஆல்ரெடி இங்கே ஓவரால் எனர்ஜி பார்த்தோம். ஸோ அந்த ஹார்ட் பிரேக்னால ஒரு இமோஷ்னலாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், பொறுமையாக வந்து டெசிஷன் எடுங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் கவலைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க, மற்றவங்களையும் மன்னிக்க பழகிக்கோங்க. அப்போ என்னாகும், உங்களை நீங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஃப்யூச்சர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். ஃபோர் ஆஃப் தாட்ஸ், எண்ட் ஆஃப் த வீக்குக்கான இது கைடன்ஸ். 4 ஆஃப் தாட் இதுதான். 4 ஆஃப் ஸ்வாட்ஸு. ஸோ பிரச்சனைகளை இப்போதைக்கு அப்படியே போட்டு வைங்க. மேலும் மேலும் பேசி பேசி அந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். ஸோ அதை வந்து அப்படியே விட்டு வைங்க. அது இப்போ வந்து ஒரு
ரெஸ்ட் கொடுங்க, மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்சபிளாக போயிட்டுருக்க விஷயத்தில் மாற்றம் வரும், நம்புங்க. தினம் தியானம் செய்ய செய்ய சரியான மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கான வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அப்பயும் வந்துட்டு என்ன பண்ண வேண்டாம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷன் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் யூ கேன் திங்க் அபவுட் 3 questions ஆர் 1 question. என்ன ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏஞ்சல் ஆன்சர்ஸ் ஃபார் த வீக். மெடிடேஷன், வாவ், 3 தடவை வந்துச்சுங்க. மெடிடேஷன் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் மெடிடேஷன்லேருந்து ஆன்சர் வரும். இம்ப்ரூவிங் ஹெல்த், உங்கள் ஹெல்த்தை வந்து கவனிங்க. உங்கள் ஹெல்த்தோ உங்கள் பர்சன் ஹெல்த்தோ அது வந்து கவனிங்க. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அபண்டன்ஸ், வாவ், ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்துச்சு. இங்கே 10 of cups சக்ஸஸ் இருக்குது. குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் மணி ரிலேட்டடாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குது. நீங்கள் அது ரிலேட்டடாக போராடிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இது மாறப்போகுது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ், லவர்ஸ் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கான மெசேஜஸ். ட்ரூ லவ், உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கும். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், போன பிறவியின் தொடர்ந்து கூட வந்துட்டு இருக்கலாம். ரிலீஸ் யுவர் எக்ஸ், நீங்கள் இன்னும் வந்து உங்கள் எக்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ்வே கிடச்சிருக்கலாம், ஓகே? அதையும் மீறி வந்து இன்னும் உங்களுடைய எக்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விட்டுருங்க. என்ன பேசுனேன், ரியலி ஐ டோன்ட் நோ, ஓகே? என்ன மீறி சில விஷயங்கள் வருது, எனக்கு ஷாக் ஆகுது. 2 நாளாக நடந்துட்டு இருக்கு, ஓகே? ஓகே. அண்ட் ஐ ஃபீல் சில பேருக்கு ஒரு உங்கள் எக்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ லவ் வரலாம். அந்த லவ் வந்து ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கலாம். ஸோ அந்த லவ் வந்துட்டு நீங்கள் போற்றுறதற்கு உரியதாக இருக்கும்போது பழசையே பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? அந்த மாதிரியும் பார்க்க முடியுது. சில பேர் அவங்க எக்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. Anyhow, stay optimistic in your love life, okay? Flirt, new love, வரும் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி மட்டும் இருந்தால் அந்த பர்சனோட லைஃப் நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ அவங்கள்ட்ட லவ் இருக்குதா, ட்ரூ லவ் இருக்குதா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஓகே? ஸோ எனிகோ ஸ்டே ஆப்டிமிஸ்டிக், நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய லவ் லைஃப் ரிலேட்டடாக உங்களுக்கான ட்ரூ லவ் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேரும். ஸோ பைல் 3, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care, bye bye.